என்னம்மா பண்ண? இந்த பாருங்க, சமையல் பண்ணிட்டு இருந்தா அதுக்குள்ளே பயங்கர சேட்டை இந்த பாப்பா. ஒரு வாழைப்பழத்தை எடுத்து இது பாருங்க என்ன மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படியே பஞ்சாமிர்தம், வீடெல்லாம் பஞ்சாமிர்தம். அவங்க நிற்கிற ஃபோர்ஸை பாருங்கள். இது பாருங்க, இங்கே பாருமா என்னம்மா பண்ண? எதுக்கு கீழே போட்ட? அம்மா தான் உனக்கு கூட்டினல்ல, ஏன் இப்படி பண்ண? வாழைப்பழம் அசிங்கமாக இருக்குது, உரிச்சு போட்டியா? நல்லா தானே இருந்தது வாழைப்பழம். வரட்டையிரு, உங்கள் அம்மா வரட்டையிருமா? உங்கள் அம்மா வரட்டையிரு சொல்கிறேன். இரு, என்ன பண்ணுற வாழைப்பழத்தை கையில்? பண்ணா பபுள்ஸ் வருமா? என்ன வரும் அதில்? ஏம்மா அப்படி பண்ணுற? என்ன பண்ணுற? இரு, ஒழுங்காக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. எடு எடு, எல்லாத்தையும் எடு, எடு எல்லாத்தையும் எடு, க்ளீன் பண்ண ஒழுங்கா. எடு, எது? நீ எல்லாத்தையும் எடு, முதல்ல எடு. எடு எல்லாத்தையும். பாருங்க, இன்னைக்கு பாப்பா கிட்ட நம்ம தனியாக மாட்டிக்கிட்டே இன்னைக்கு வேலை நடந்துங்குது, சமையல் வேலை. நம்மளுக்கு டைம் இல்லை, கடை கடை கடைன்னு சமைச்சிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்ணும், பசிக்குது. இது பாருங்க, எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியிட்டோம். தூர போடா பையா, வேலை பட்டுச்சா? சீக்கிரமாக கடை 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 கடைன்னு ஒரு 5 நிமிஷத்தில் புளி சாதம் தாளித்து நம்ம சாப்பிட்டுடலாம். பாருங்க, கடலைப்பருப்பு போட்டாச்சா? இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 காஞ்ச மிளகாய். இதில் நம்ம பொடி போட போகிறது இல்லை, வெறுமனே அப்படியே கலர போகிறோம் சாதம். நல்லா ஒரு 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். பூண்டு நிறைய போடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. பூண்டு நல்லா செவக்கட்டும். பூண்டு செவந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எப்போவுமே அவசர அவசரமாக வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா? அன்றைக்கி தான் எண்ணெய் ஊற்றும், மிளகாத்தூள் கொட்டும், மஞ்சத்தூள் கொட்டும், எல்லா வேலையும் அன்றைக்கி தான் நடக்கும். பாருங்க, நம்ம பெருங்காயம், கெட்டி பெருங்காயம் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுப்பேன் எப்போவுமே. இந்த கெட்டி பெருங்காயம் போடலாம். ரொம்ப சிம்பிளாக தாளிக்கிறோம் இன்றைக்கி, ஏன்னா டைம் இல்லை, டைம் ஆயிடுச்சு. இப்போது புளி ஊற வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 1.5 எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொதிக்கிட்டோம், அதுக்குள்ளே நம்ம ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த செய்கிற அந்த கேப்பில் 1 நிமிஷத்தில் வாழைப்பழத்தை பஞ்சாமிர்தமாக்கி வீடு ஃபுல்லாக பூசியாச்சு பாப்பா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடே நம்மளுக்கு. சாதத்தை கொட்டி கலரிட்டு சாப்பிட்டு வேலையை பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும் போதே எச்சு விடுதா உங்களுக்கு? எனக்கும் தான் பசி வேறு, டயர்டாக வேறு இருக்குது. அவ்வளோதான், போய் சாப்பிட வேண்டியது தான். 2 முட்டை பொடி மாஸ் போட்டு போகிறேன். அவ்வளோதான், இப்போதைக்கு நம்மளால் சைட் டிஷ் ரெடி பண்ண முடியும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.